ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. ஆம் தகப்பனே. வழி நடத்தும் எங்களை வழி நடத்துகிறவர் அப்பா. ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்கிற தெய்வமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற தெய்வமே, எங்கள் துதியின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்திருக்கிறவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்கக்கூடாத சிலாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாய் கத்தாவே உம்மை ஆராதிக்க நிற்கிறார். இங்கே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். எப்பொழுது வருவார்? என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருக்கும் பொழுது நான் அவர்கள் மத்தியிலே வந்து நிற்பேன். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வரும்போது எத்தனை பேர் வரவேற்பு கொடுத்து எத்தனை கூட்டத்தை கூட்டுகிறார்கள். ஆனால் ஜாதி ராஜா சர்வமுள்ள தேவன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். எப்பொழுது வருவார்? நாம் ஒருமனப்படும் பொழுது, நம்ம ஒருமனப்படி ஜெபிக்கும் பொழுது. தப்புதான், ஆனா கவர்மெண்ட் லீகலா கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு குடிச்சு அதான் கடைசியா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்குலாம் லிவர்லாம் அவ்வளவுதான், லிவரே வேலை செய்யலாம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் பொழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய தெரியுது. ஸோ இது குடிங்கிறது நமக்கு கவர்மெண்ட் அது பொறுத்தவரை பயங்கரமான ஒன்று. அது வந்து ஒரு உண்மையில என்ன சொல்றேன்னா, அது ஒரு ஆவி தான். ஒரு தடவை குடிச்சிட்டாங்க அப்படின்னா, சுந்தரனுக்கு தெரிஞ்சிருக்கும், குடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த அதை பத்தி பேசினாலும் அந்த டைம் ஆனாலும் கை நாள் சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்துல ஜெபிக்கிறோம் தெய்வமே. நீங்க விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஜெய கிறிஸ்து நீங்க எங்களோட இருக்கிறீங்க தெய்வமே. ஒவ்வொரு சகோதரர்களை நீங்க விடுதலையாக்கி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த மட்டும் எப்போது வரையும் மட்டும் இருப்பாங்க. நன்றி.